இருவரும் ஓர் உடல். அன்பார்ந்தவர்களே, உனது தந்தையிடம் உனக்கு மிகவும் பிடித்தது எது என ஒரு சிறுவனை பார்த்து கேட்டார் அவனது வகுப்பு ஆசிரியை. சற்றும் தாமதிக்காது, எனது தந்தையிடம் உள்ள எனது தாய் என்று பதில் அளித்தான் அந்த சிறுவன். அன்பார்ந்தவர்களே, இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 6வது இறைவசனம். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 21, 22 மற்றும் 25வது இறை வசனங்கள். பிள்ளைகளுக்கு அன்பு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் முதல் ஆசிரியர் அவர்களது பெற்றோர். தமது பெற்றோர் உண்மையாகவே அன்பு செய்வதை காணும் பிள்ளைகளும் உண்மையான அன்பு எதுவென்று புரிந்து கொள்கின்றனர். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் காட்டும் உண்மையான அன்பு அவர்களுக்கு மட்டுமன்று, அவர்களுடைய குழந்தைகளுக்கும், ஏன் இந்த சமுதாயத்திற்கும் நல்லதொரு பாடமாக அமைகிறது. மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.